ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே என்னை உங்கள் வீட்டு பெண்ணாக நினச்சி நான் ஒரு டிசிஷன் கேட்கும்போது அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பெண்களுக்கு இருக்கட்டும் ஆண்களுக்கும் இருக்கட்டும் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது அதோடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நான் இதை பேசலாமான்னு தெரியல. எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொய்யா சொல்லி பண்ணுறது எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். என் லைஃப்பை நான் செலக்ட் பண்ணதுமே நான் யாருக்கும் தெரியாமல் அந்த மாதிரி பண்ணலை. அக்கா ஒத்துழைச்சி, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு, அம்மா அப்பா கண்டுக்காமல் போய் அந்த மாதிரி தான், சரிங்களா? அதனால் அந்த லைஃப்பால் நிறைய பேர் போயின்ட்டு எனக்கு இங்கே தையல் போட்டிருக்கு. அதை என்னால் ஃபோட்டோலாம் எடுத்து காட்ட முடியாது. இங்கே எதுக்கு நான் பஞ்சு வச்சுருந்தேன்னா ரத்தம் இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு சொல்கிறாங்க வாயில் ஒரு பஞ்சை போட்டுட்டு நடிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு அப்படி அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குது. நேற்று எனக்கு கலைஞர் டிவியில் டிவி ஷோ, அதுலேயே என்னோடய ஃபேஸை ப்ளசண்டபுளாக வச்சுக்க முடியல, பேசவும் முடியல. ஷோவை நான் சரியாக அட்டன் பண்ணலை. சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. என்னால் பண்ண முடியல. காரணம், இந்த இடத்துல கரெக்டாக தையல் போட்டிருக்காங்க. 2 பல்லை பிடுங்கிட்டு அந்த பல்லை பிடுங்க முடியலன்றதால சர்ஜரி மாதிரி வச்சு தையல் போட்டிருக்காங்க. அதோட இங்கே வச்சு டூல்ஸ் எப்படி பண்ண அது இந்த கார்னரில் போய் பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அம்மா தெரியுதுங்களா? எவ்வளோ ரத்தம் இப்போவே தெரியுதுங்களா? அப்போ நான் இப்போ 2 டேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ போட்டு. அப்போ எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எனக்கு பஞ்சை நான் எடுத்தேன்னா இப்போ ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. பஞ்சை எடுத்தேன்னா அது ஒரு மாதிரி வீடியோவில் தெரியாதா? எனக்கு அழகெல்லாம் முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நடிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட சூழ்நிலையால் தான் நான் பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே அன்பு, பாசம், சண்டை, சச்சரவு, இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது வீட்டில். பொருளாதாரம்னா என்னமான்னு கேட்குறீங்க? பணம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். இப்போவுமே இந்த வீட்டில் பணம் மட்டும் இருந்துச்சுன்னா எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் சத்தியமாக சண்டை வராது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அன்பை தாண்டி பணம்னு ஒன்று இருக்குது. அன்புன்னு வச்சுட்டு நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரே ரூமில் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், அன்பு இருந்தால் போதும்னு இருக்க முடியாது. அந்த அன்பை தாண்டி சாப்பாடுன்னு ஒன்று வேணும், போட்டுக்க ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வேணும், இருக்க இடம்னு ஒன்று வேணும். இதெல்லாம் நம்ம தேடும்போது கடன் பிரச்சனை அதிகமாக வருது, சரிங்களா? அது ஒரு குடும்பமாக இருக்கும்போது கொஞ்சமாக இருக்குது, 2 குடும்பமாக இருக்கும்போது சுமை அதிகமாகிடுது. ஒரு ஆளால் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி கேன் போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். 2 கையில் 2 தண்ணி கேன் தூக்க முடியும். அதை மீறி தோள்பட்டில் கூட 2 தண்ணி கேன் வச்சுன்னு 4 தண்ணி கேன் தூக்க முடியும், ஓகேவா? அவரால் இப்போ எப்படி தெரியுமா? 4 தூக்குனா சம்பாரித்து எங்களை காப்பாற்ற முடியாது. 8 தண்ணி கேன் ஒரே ஆள் ஒரே நேரத்தில் தூக்குனா தான் எங்களால் சம்பாரித்து எங்களை நல்லா சம்பாரித்து பார்த்துக்க முடியும், சரிங்களா? இப்போ ஒரு குடும்பத்தோடய நின்று போயிருந்தால் 2 குழந்தைங்க, ஒரு பொண்டாட்டி அழகாக என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ 2வது மனைவியை கல்யாணம் பண்ணி இவங்களுக்கும் 2 குழந்தைங்க வரும்போது மொத்தம் 4 குழந்தை ஆயிடுது. இப்போ 4 குழந்தைங்களுக்கும் ஏமா ஒரே வீட்டில் 4 குழந்தை இருந்தெல்லாம் பார்த்துக்க முடியாதா? ஏன் பிரிஞ்சு போகிற அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரே குடும்பத்தில் 4 குழந்தைங்க பிறந்துச்சுன்னா ஒரு பிஸ்கெட்டை 4 குழந்தை பிரித்து சாப்பிடும்போது எந்த சண்டை சச்சரவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் நான் இப்போ அவங்கள டெப்பெண்ட் பண்ணியும் பேசலை. அவங்கள பற்றி இனிமேல் நான் எடுக்க மாட்டேன். எதுக்காக டிசிஷன் எடுத்திருக்கேன், எதுக்காக நீங்கள் தனியாக பிரிஞ்சு போகிறீங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்கிறேன். நிறைய பேர் போமா அதுதான் நல்லது, ஆனால் உன் ஹஸ்பண்டை விட்டு பிரியாதம்மா, குழந்தைங்களுக்கு அப்பா வேணும். இப்போ அதே ஒரு பிஸ்கெட்டை இப்போ இவங்க வேறுன்னு நினைக்கிறதால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரித்து நம்ம ஏன் கொடுக்கணும்? நம்ம அப்பா நமக்கு தான், நம்ம மட்டும்தான் பிரித்து சாப்பிடணும் இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை, நம்ம 2 பேர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாத்து குழந்தைங்க நினைக்கிறாங்க, சரிங்களா? எனக்கு இது வேண்டாம். நான் ஏன் அவங்கக்கிட்ட அந்த பிஸ்கெட்டை பிடுங்கி சாப்பிடணும்? நம்ம ஒதுங்கி போய் நம்மளால ஒரு பிஸ்கெட் வாங்க முடியாதா அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சிருக்கேன். அதை சம்பாரித்து அந்த ஒரு பிஸ்கெட் நம்ம வாங்கி நம்ம குழந்தைங்க கொடுத்துட்டு போவோம். ஏன்னா பிரிவினையாக அவங்க எப்போ ஒதுக்குறாங்களோ, எப்போ நம்மளை நினைக்கிறாங்களோ, இனிமேல் நம்ம இழுத்து பிடிக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நான் பாசம் காட்டி என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, அந்த பாசத்தோட அருமை தெரியாது. நான் வெளியே போய் வாழும்போது கண்டிப்பாக அவங்க என்னை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான முயற்சி நான் நிறைய இந்த 3 நாளில் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பல இடத்துல போய் சேஃப்டியாக வீடு தேடிட்டு தான் இருக்கேன். வீடு தேடாமல் இல்லை, சரிங்களா? நான் கோபத்தில் உங்ககிட்ட அது சொன்னேன்னு மட்டும் நினைக்காதீங்க. 11 வருஷம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையோடைய வெளிப்பாட்டில் இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். என் வாழ்க்கை என்றைக்கோ ஸ்மைல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு நல்லாவே தெரியும். நேற்று நான் அந்த டிவி ஷோ கூட போனப்போ எல்லாருமே என்கிட்ட நோட் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
டிவி ஷோ போகும்போது உண்மையாலுமே நான் அக்கா பசங்களுடைய ஜுவல்ஸு ஜவுரி முடி இதெல்லாம் தான் வாங்கிட்டு போயிருந்தேன். நீங்கள் ஜீ தமிழ்லேயுமே இதே தானே யூஸ் பண்ணீங்க, இதுக்கும் இதே யூஸ் பண்ணீங்களே, வேறு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் எனக்கு ஒரு பாப்பா வந்து அன்பளிப்பாக இந்த கம்பல் வந்து அவங்க புதுசாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பலை நேற்று போட்டது தான், இன்னும் கழுத்தில் குட்டி கம்பல் போட்டிருந்தேன்னா அது எங்கே வச்சுட்டு போகணுன்னே தெரியல. சரி கம்பல் போடாமல் வீடியோ போட்டால் எல்லோரும் திட்டுறீங்கன்னு சொல்லி இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, சரி ஏதோ காதில் கடந்துட்டு போகுதுன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டேன். அதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி எது இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது நம்மகிட்ட. வந்து அது இல்லையே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பொருளாதாரம் தான். சரிங்களா, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். எனக்கு வந்து நிறைய போட்டுட்டு அப்படி இப்படி இருக்கணும்லாம் ஆசையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூழ்நிலை நாளைக்கு என் பசங்களுக்கு வந்துருச்சுன்னா, இன்றைக்கி நான் அக்கா பிள்ளைங்க ஏதோ கொடுக்குறாங்க போட்டுக்கிறேன், ஓகேங்களா, வெளியில் யாரோ ஏதோ தராங்க அதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யாரோலாம் சொல்ல முடியாது, அவங்களும் வந்து நான் மனசார அந்த அக்கா என்னை அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு தான் நான் பண்ணிக்குவேன், அம்மா கொடுக்குற சாரீஸ் தான் நான் கட்டிக்குவேன். இவர் கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவார் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கடன் வாங்கி கொடுப்பார். எனக்கு வேண்டாது, சம்பாதிக்கிறதுல வாங்கி கொடுக்க முடியாது. சம்பாதிக்கிற மொத்தமும் அந்த கடன் கிடைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. பசங்களோட முதத்தாத்து பொண்டாட்டிக்கிட்டேயும் அவங்க பசங்கக்கிட்டேயும் போராடி அவங்க எப்படி அவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீந்த உடனே இந்த பக்கம் நான் போராடி அதை வாங்குறதா இருக்குது. இதுக்கு நம்ம தனியாக போய்ட்டுனா பொதுவில் பணத்தை போட தேவையில்லை. அந்த பணத்தை நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம முயற்சிக்கு என்ன சம்பாதிக்கணுமோ வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை நான் வந்து என் குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு போயிடும். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிரும். சரிங்களா, இப்போ வந்து அந்த பிஸ்கெட்டு அவங்க சாப்பிட்டு மீந்தோடனே எங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் புதுசாக என் பிள்ளைக்கு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்துருவேன். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு தானம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்பீங்க. அந்த வயசில் இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க ஒன்று ஏங்கும் போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி என் குழந்தைக்கு வந்து எப்படி சொல்கிறது, எதுவுமே என்னால் வாங்க முடியல, அதுதான் ஓப்பனாக நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ஏங்கி தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஒரு பர்த்டேவோ தீபாவளியோ பொங்கலோ அந்த மாதிரி நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காசெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு நமக்கு இல்லாட்டி கூட குழந்தைங்கள அழகாக வச்சுக்கணும்னு சொல்லி என்னால் முடிஞ்சதை ஒரு ட்ரெஸ்ஸோ அழகாக பண்ணுவேன். அதை பார்த்துட்டு சில பேர் நீ நல்லா தானே இருக்க கேட்குறாங்க. அதேமாரி ரீல்ஸோ ஒரு கல்யாணத்துக்கோ போகும்போது என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் போட்டுட்டு நான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு எஜுகேஷன் ஃப்ரெண்ட்ஸு டிசிப்ளினாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போ ஒரு ஆஃபீஸ் நான் போனேன்னா இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது நெயில் பாலிஷ் முதல் கொண்டு சொல்லுவாங்க. பளிச்சுன்னு மஞ்சள் கலரில் வச்சுட்டு வரக்கூடாது, சிவப்பு கலரில் வச்சுட்டு வரக்கூடாது, மைல்டான கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நெயில் பாலிஷை, முடியல எண்ணெய் வச்சுட்டு வரக்கூடாது, நல்லா ப்ளசன்டபுளாக வரணும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பொசிஷன்லலாம் இருந்த ஒரு பொண்ணு. சரிங்களா, அப்படிலாம் இருக்கும்போது இடத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருந்தால் நார்மலாக இருக்கலாம், வெளியே போனால் வந்து கொஞ்சம் டீசெண்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி நான் போகிற நேரத்தில் இதில் நம்ம ரீல்ஸ் பண்ணி போடலாம். எல்லாருமே அழகாக மேக்கப் போட்டு ரீல்ஸ் பண்ணும்போது அது நல்லா தெரியுதே, அது வந்து யாருக்குமே சரிங்களா, அது வந்து மக்களுடைய பார்வை அப்படின்றத விட ஒரு பளிச்சின்னு ஒரு இடம் தெரியும் போது எல்லாருமே அதை பார்க்குறாங்களே ரசித்து, நம்மளும் கொஞ்சம் எதாவது டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணி போடுற ரீல்ஸ். சரிங்களா, ரீல்ஸில் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதால ரியல் லைஃப்லேயும் நாங்கள் அப்படி இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாமே போய் இந்த பொண்ணு பேசுறது எல்லாமே பொய்ன்னு சொல்லும்போது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தினமும் என்னால் அழ முடியாது. நான் வந்து பொறுமையாக நிதானமாக ஒரு முடிவை எடுக்கிறேன். இங்கேயே உட்காந்து எல்லோரும் கஷ்டப்படுறதுக்கு நம்ம வெளியே போய் எனக்கு உண்மையாக மல்லிகை கடை என்னால் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் இன்னும் பெஸ்ட்டாகவே பார்ப்பேன். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க, லேட் டெலிவரி. சரிங்களா, மேரேஜ் ஆகி ஒரு 6 இயர்க்கு அப்புறம் தான் பாப்பா பிறந்தா. அவள் டெலிவரி ரொம்பவே ரிஸ்க்கான டெலிவரி. என்னோட உயிர் போகிற அளவுக்கு என் குழந்தைய நான் பெற்றெடுத்தேன். அந்த மாதிரி ஒரு டெலிவரி தான் பாப்பா பிறந்தது. அப்படி இருந்து யாருமே உதவி பண்ணாமல் ஓகேவா, ஒரு 5 டேஸ் கூட ரெஸ்ட் இல்லாமல் நான் வேலை செஞ்சதாலதான் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் வீக் ஆச்சு. ஹெல்த் வந்து இப்போ மல்லிகை கடையில் ஒரு மூட்டை வீட்டை தூக்கிட்டு போய் நம்ம அரிசி அடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அரிசிக்காரை கூட அடுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு இடம் வந்து இக்கட்டாக இருக்கும்போது நம்ம ஒரு தள்ளி கிள்ளி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா என்னோடய பேக் பெயின் வந்து ரொம்ப வலிக்குது. வெயிட் வந்து கண்டிப்பாக என்னுடைய உடம்போட கண்டிஷனுக்கு தூக்க முடியாது. என்னுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தான் என்னால் செய்ய முடியும். சரிங்களா, மல்லிகை கடையில் நீ போய் செய்ய வேண்டியதானே கொஷின் கேட்குறீங்க. நான் செய்யாத பொண்ணு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜாபு போகும்போதே இன்ஜினியர் வேலைன்றது சாதாரண ஒரு ரெஸ்பெக்டான வேலை. சரிங்களா, திரும்ப அந்த இன்ஜினியர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயம்
விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அதை கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். அப்படி போகும்போது இப்போ நான் ஆஃபீஸ்க்கு வந்து நல்லா உள்ளே போகும்போது எப்படி சொல்கிறது, நான் மட்டும் நடப்பேன், சேரில் உட்காந்து வேலை செய்வேன். அதோடு வந்துடும் மூளையை வந்து ரொம்ப கசக்கி போட்டு வேலை செய்யணும் சரிங்களா. சாதாரணம் கிடையாது, ஒரு அப்படியே நுணுக்கமாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அவ்வளோ கஷ்டம்தான். ஆனால் என்னுடைய உடம்பு வலிக்காது, என்னுடைய பிரெயினை யூஸ் பண்ணணும். நான் சில சமயம் தலைவலியெல்லாம் கூட வந்துடும் ப்ரோக்ராம் ஓகே ஆகலைன்னா. இருந்தாலும் அது என்னால் முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணி ஓகே பண்ணி கொடுத்துட்டு தான் நான் ஒவ்வொரு நாள் வெளியே வருவேன் சரிங்களா. அங்கேயுமே வந்து இப்போ நான் ஒரு லைனுக்கு வந்து மேடமாக இருக்க 30,000 பேருக்கு நான் வந்து மேடமாக இருக்கிறேன், ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன்னா அந்த 30,000 பேரை வந்து இவ்வளோ டார்கெட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இவ்வளோ மொபைல் வந்து ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது மீட்டிங் போடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நான் செஞ்ச வேலைகள்ன்றதால மளிகை கடை ரொம்ப ஈஸியான வேலை தான் சரிங்களா. அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னென்னா நிறைய லாபம் கிடைக்க மாட்டுது. அதை நம்ம அடிக்க கிடைக்க ஆள் வச்சு கூட பண்ணிடலாம். அந்த டேட்குள்ளே விற்கணும் பொருளை சரிங்களா. அது வந்து கெட்டு போகாத பொருளை விற்றா தான் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இது வந்து கெட்டு போகிற பொருட்கள், அந்த டைம் வரைக்கும் தான் நம்மளால் உணவுப் பொருளை பயன்படுத்த முடியும். அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ண முடியாது, தூக்கி தான் போட முடியும். இந்த மாதிரி பொருளாதாரத்தை தான் நான் அதிகமாக வந்து யோசிக்கிறேன். ஒரு இடத்துல போய் ஈஸியாக வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டு வரதுக்கும் நம்மளுடைய சொந்த கடையில் வந்து என்னால் முடியல. பேக் பெயின் இருக்குது. தம்பி வந்து எல்லாத்தையும் வாரி கொட்டுவான். இப்போ நான் காய்கறி அடுக்கி வைக்கிறேன்னா வாரி கூட்டிடுவான். போய் ஐஸ்கிரீம் நான் வைக்கிறேன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் ஒயரெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக இல்லை, பக்கத்துலேயே இன்வெர்ட்டர் இருக்குது, போய் இழுப்பான், ஷாக் அடிக்கும். இந்த மாதிரி நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ கஸ்டமர்கிட்ட சாமான் கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ நேரம் தூக்கி வச்சுட்டு சாமான்லாம் கடை பேக் பண்ண முடியும். ஒரு 5 பேர் வராங்க, தம்பியும் நானும் மட்டும் கடையை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் சரிங்களா. நான் வந்து தம்பி இந்த குருவிக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி முடிச்சு போட்டுட்டு நீ வேலை செய்ய வேண்டியதானே மெசேஜ் போடுறாங்க. கொஞ்சமாவது செய்ய முடியுமா அந்த பொண்ணால்? அப்படி யோசிங்க. செய்ய முடியாதது இல்லை. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது செஞ்சவதான், கையில் இருக்கும்போது துருன்னு இருக்க அந்த குழந்தை நம்மளால் எப்படி செய்ய முடியும்? குழந்தைய தான் நம்ம மேலே பார்வை போகும், கஸ்டமர் எல்லாம் வெளியே தான் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீசன் இருக்குது சரிங்களா. உடம்பு வந்து ரொம்ப பேக் பெயின் இருக்குது. இன்னொரு ரீசன் எனக்கு டஸ்ட் அலர்ஜி, மூக்கில் சதை வளருது தெரியும் சரிங்களா. டஸ்ட் அலர்ஜி இருக்குது. டஸ்ட் அலர்ஜி கூட நம்ம ஏதோ மாஸ்க் போட்டுக்கலாம் ஓகேங்களா. அதெல்லாம் பெரிய விஷயமா நான் யோசிக்கல. இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம வெளியே போய் ஒரு வேலையை தேடிக்கிட்டு வாடகை கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, அப்பா மட்டும் நீங்கள் வேணாம் டிவோர்ஸ் பண்ணிடாதீங்கக்கா அப்படின்னு. டிவோர்ஸ் பண்ணால் தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த முடிவு எடுக்கிறேன். இப்போ வந்து அவர் பாசமாக தான் இருக்கார். பிரிஞ்சு போனால் கஷ்டமாக இருக்கும். என்ன ஒரு 2 வருஷம் அழுவேன், 3 வருஷம் அழுவேன், 10 வருஷம் கூட நான் அழுகுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 10 வருஷமும் என் பிள்ளைங்களுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும். ஒரு ஃப்ரீடம்ன்றத விட அதுங்க கேட்ட எல்லாமே என்னால் செய்ய முடியும். இங்கே இருந்தேன்னா அதே செய்வாங்க. எல்லாருக்கிட்டையும் நான் கெஞ்சி செய்யணும், ஒரு உரிமையாக செய்ய முடியாது. இப்போ நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னும்போது எங்கள் அம்மா அப்பாவே யோசிப்பாங்க, பொண்ணு தனியாக இருக்கே, பொண்ணு வந்து நம்ம பார்க்கணுன்னு வந்து ஒரு பாசம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குடும்பத்தில் இருக்கும்போது தான் சரி இப்படி அக்கா வாழ்க்கை அது வந்து கஷ்டப்பட்டு வாழுதே அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. நான் வெளியே போயிட்டேன்னா ஒரு 6 மாதம் 4 மாதம் அமைதியாக இருப்பாங்க, யாரும் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னாலே எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா முக்கியம்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். என்னோடய சொந்த பந்தம், என் தாய் மாமா எல்லாருமே எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவாது நான் இந்த முடிவை எடுக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மீறி என்ன நடக்குதோ பொறுமையாக எடுத்த கவுத்துன்னு இனிமேல் செய்யக்கூடாது இனிமேல். ஏன்னா ஒரு முறை நான் தப்பு பண்ணி அனுபவிச்சிட்டேன். இனிமேல் எடுக்கக்கூடிய முடிவை நான் நிதானமாக எடுக்கணும்னு இன்னைக்கு தோணும். ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம முடிவு மாறிச்சுன்னா என்ன, மனுஷ குணம் தானே, நம்ம மாறிச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் நம்ம அப்படியே விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பொறுமையாக எடுத்து டிசிஷன் சொல்லுவேன். வீடியோக்காக பேசிட்டு போகிறேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நேற்று போடவே இல்லைல்ல நான் வீடியோ. நான் அந்தளவுக்கு வீடியோ ஒரு பணம் சம்பாதிக்கணும் அது இதுன்னு நினச்சிருந்தா ஒரு நாளாவது நான் வந்து கேப் விடாமல் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க சரிங்களா. நேற்று போட்டிருந்தா பணம் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெருசாக பணம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது உள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும் சரிங்களா. என்னுடைய ஆறுதல் அவ்வளோதான். ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ கமெண்ட்ஸ் 400 கமெண்ட்ஸ் 500 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அவங்களாம் சும்மாவா வீட்டிலேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு 10 பேர் வந்து தேவையில்லாமல் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. அந்த 10 பேருக்காக 400 பேர் கமெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டாக கொடுக்குறீங்கல்ல, எனக்கு அது போதும். தொடர்ந்து நீங்கள் வந்து எதுனாலும் சொல்லுங்கள். நானும் அந்த முடிவை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் நண்பர்களே.